மோகினியோட கல்யாணத்துக்கு போறத பத்தி நீதாமா முடிவெடுக்கணும். உன்னோட முடிவை தான் தெரிஞ்சுக்க நான் விரும்புறேன். சொல்லு சீமா, இந்த விஷயத்துல என்ன முடிவெடுக்க போற? பெரியத்த, நாம மோகினி அண்ட் அமரோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா போறோம். ஆனா வீட்ல மத்த யாருமே வர வேண்டாம். நானும் பிரேமும் மட்டும் போறோம். என்ன மன்னிச்சிடுங்க பெரியத்த, நம்ம குடும்பம் மொத்தத்தையும் அங்க கூட்டிட்டு போய் எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து ஏற்படுத்த நான் விரும்பல. நான் இவரை கூட்டிட்டு அங்க போறேன். அந்த மோகினி ஏன் இதையெல்லாம் செய்யறான்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். இல்லக்கா, இந்த மாதிரி உங்களை நாங்க தனியா எப்படி? நான் தனியா எங்க போறேன்? அதான் நீ இருக்கல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா ரோகிணி, எனக்காக நீ பண்ற பிரார்த்தனை, உன்னோட பாசம், இதையெல்லாம் தாண்டி எனக்கு எதுவும் ஆகாது. யாருக்கு உன்ன மாதிரி தங்கச்சி இருக்காளோ, இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்கும், அவங்களுக்கு எப்பவுமே கெடுதல் நடக்காது. சீமா, நீ அனாவசியமா அத்தை ப்ளீஸ், மோகினிக்கும் அமருக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சந்தேகத்தை தீர்த்துக்க வேண்டியது அவசியம். அதனால தான் நான் உங்க எல்லாரையுமே கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாருமே இங்க இருங்க, நாங்க மட்டும் போயிட்டு வரோம். ஒருவேளை நானும் பிரேமும் மட்டும் தனியா இந்த வீட்டுக்கு திரும்பி வந்தோம்னா அப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம் என்னோட சந்தேகம் சரிதானே. ஒருவேளை என் சந்தேகம் தப்புன்னு தெரிஞ்சதுன்னா நான் அமரையும் மோகினியையும் எங்களோட இங்க கூட்டிட்டு வருவேன். அதுக்கப்புறமா கல்யாணத்தோட எல்லா சடங்குகளையும் நாம தாம் தூம்னு செய்யலாம். பரத்வாஜ் குடும்பத்துக்கு வர்ற ஒவ்வொரு மருமகளுக்கும் செஞ்ச மாதிரி. அப்படியே செய்யலாம் சீமா. அந்த அம்மனோட அருளால மோகினிய நீ இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வருவ. மோகினி, நாம எப்படி கோயிலுக்குள்ள போக முடியும்? அம்மா, பரத்வாஜ் குடும்பத்துக்கு மருமகளா போறதும் அந்த அமரை கல்யாணம் பண்ணிக்கிறதும் எனக்கு ஒன்றும் பெரிய விருப்பமான விஷயம் இல்லை. ஆனா என்னோட பூஜையை நிறைவேற்றுறதுக்காக நான் இந்த வழியில போய் தான் ஆகணும். அதனால எனக்கு இந்த கல்யாணம் கண்டிப்பா தேவை. இப்ப நாம யோசிக்க வேண்டியது ஒண்ணுதான், இந்த கோவிலுக்கு போற விஷயத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது. ஒரு தடவை பரத்வாஜ் குடும்பத்துக்குள்ள மருமகளா நுழைஞ்சிட்டேன்னா அதுக்கப்புறம் பிரேம நம்ம வழிக்கு கொண்டு வரது, நம்ம சூன்ய பூஜையை நிறைவேற்றுறதும் ரொம்ப சுலபமா முடிஞ்சிருமா? அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம பூஜை இப்ப முழுமையா முடிவடைய வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. வாமா, உன் பொண்ணு இப்ப கல்யாணத்துக்கு தயாராக வேண்டாமா? அதுக்கப்புறம் நீங்க விருந்தாளி எல்லாம் நல்லபடியா கவனிக்க வேண்டாமா? நாம நடத்துற இந்த கல்யாணத்துல பிரேம் மட்டும்தான் விருந்தாளியா இருப்பான். அந்த விருந்தாளியை எப்படி கவனிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. பிரேம் இங்க வந்த உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறீங்க, அவ்வளவுதான். அப்புறம் நாம நம்ம நாடகத்தை ஆரம்பிப்போம். நாம கோயில்ல கல்யாணம் பண்ண முடியாது, வீட்லயே கல்யாணம் பண்ணுவோம். ரொம்ப சரி. இந்த தடவை நம்மளோட பிளான் கண்டிப்பா சொதப்பவே கூடாது. ஒரு நிமிஷம் மோகினி.
என்னாச்சு? என்ன பார்த்ததும் உங்க 2 பேரோட முகமும் மாறி போச்சு. எதுக்காக நாங்க மாறி போகணும்? உங்களை பார்த்ததும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். எங்க கல்யாணத்துக்காவது நீங்க வந்தீங்களே, இப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. என் கல்யாணத்துக்கு 2 பேர் வந்திருக்கீங்களே, என்னோட சந்தோஷத்திலயும் துக்கத்திலயும் நீங்க இருக்கீங்க. நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். சாந்தி, நீ ரவிய தவிர வேற யார பத்தி யோசிக்க மாட்டேல்ல? இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது யாரு, என்ன, எதுக்காக உன்னை பழி வாங்கணும்னு நினைக்க? நான் கோயிலுக்கு போய் எல்லா ஏற்பாடையும் பண்றேன். சீமா, நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன கோவம்னா, மோகினி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு நீங்க சந்தேகப்பட்டதுதான். இப்ப நீங்களே பாருங்களேன், அம்மனோட சன்னதியில எங்க கல்யாணம் நடந்துச்சுன்னா உங்களோட மொத்த சந்தேகமும் அப்படியே காணாம போயிடும். ஒருவேளை மோகினிய நான் சந்தேகப்பட்டது தப்போ? இல்ல, எல்லாரையும் பாதுகாக்கணும்னா என்னோட சந்தேகத்தை முழுசா நான் தீர்த்துக்கிட்டாகணும். இந்த சீமா எதுக்கு இங்க வந்தா? இப்ப நான் ஏதாவது பண்ணணுமே. இந்த திட்டத்தை என்னால வீணாக்க முடியாது. நான் என்ன பண்றது? இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த சீமாவுக்கு மந்திரத்தை தான் பயன்படுத்தணும். மோகினி, ஒருவேளை நான் இந்த ஜூஸ்ல மருந்து கலந்ததை சீமா பார்த்துட்டாலும். சீமாக்கா, நீங்க இங்க திடீர்னு? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன். இத பாரு மோகினி, அமரும் இந்த பரத்வாஜ் குடும்பத்துல ஒருத்தன் தான். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு செல்ல பிள்ளை அவன். அதனால அமருக்கானாலும் சரி, இல்ல வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கானாலும் சரி, எந்த தீங்கும் நடக்க நான் விட மாட்டேன். இதுவரைக்கும் எங்க குடும்பத்துக்கு வந்த எல்லா சோதனைகளையும் நான் சமாளிச்சுட்டேன். இனியும் சமாளிப்பேன் மோகினி. உனக்கும் அமருக்குமான இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியோ இல்ல அப்புறமோ, எங்க அமருக்கோ இல்ல வேற யாருக்கானாலும் சரி, ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோ, நான் அதை சும்மா நின்னு வேடிக்கை பாப்பேன் மட்டும் நினைக்காத. அவ்வளோ சீக்கிரத்துல எங்க உறவுகளுக்குள்ள பிளவு வர்றத நான் அனுமதிக்கவே மாட்டேன் மோகினி. நல்ல வேளை நான் ஜூஸ்ல கலந்ததை இவ பார்க்கல. சீமாக்கா, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை. நான் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? நான் ஒண்ணு சூன்யக்காரி கிடையாது. சீமா, நீங்க எங்களை வாழ்த்துறதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எங்க உறவை உடைக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க. அமர், நீங்க பாக்குறதுதான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கே தயாரா இல்லையே. மோகினி ஒரு சூன்யக்காரி இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த தடையுமே இல்லையே. நாங்கெல்லாம் இந்த வீட்டு மருமகளா எவ்வளவு சந்தோஷமா இருக்கமோ அதே மாதிரி அவ்வளவு இருக்கலாம். இதையே ஒரு பிரச்சனையா பாக்குறீங்க? அப்புறம் இன்னொரு விஷயம், ஒருவேளை நான் நினைச்ச மாதிரி மோகினி ஒரு சூன்யக்காரன்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா உங்க வாழ்க்கை வீணா போகாம எங்களால காப்பாத்த முடியும்ல. ரோகிணி, ரோகிணி, நீ இங்கதான் இருக்கியா? வா, சீக்கிரம் போய் ரெடி ஆகலாம். ரோகிணி, எதை பத்தி இவ்வளவு யோசிக்கிற? அது சித்தார்த், எனக்கு அக்காவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. அக்கா அங்க தனியா போயிருக்காங்கல்ல. எனக்கு ஒரு நிமிஷம்.
உங்க அக்கா தனியா போகல, கூட என்னோட அண்ணன் பிரேமும் போயிருக்காரு. அதனால நீ எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம். அப்பதான் அமரையும் மோகினியும் நம்ம போய் நிம்மதியா வாழ்த்த முடியும். நம்ம ரெடி ஆகணும், சீக்கிரம் வா. இல்ல சித்தார்த், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ரோகிணி, ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு ரோகிணி. அது வந்து என்னன்னா, அமர் மோகினிக்கு எந்த ரூம் ரெடி பண்றதுன்னு தெரியல. நீயே ஏதாவது சொல்ல. நான் ஒரு சூப்பரான ஐடியா தரேன். நீ ஒரு வேலை பண்ணுங்க, உங்க ரூம் இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. அது போதும். உங்களுக்கு எப்படி கியூட்டான குழந்தைங்க பிறந்திருக்காங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் பிறக்கணும்ல. ஏன் அன்பான மச்சினரே, அப்படின்னா நீங்க வேணும்னா உங்க ரூமை விட்டு கொடுத்துடலாம் இல்லையா? ஏன்னா உங்க ரூம் தான் உங்களுக்கு சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சித்தார்த், நானே இந்த ரூமை ரெடி பண்ணிடுறேன். கடவுளே, அக்காவை காப்பாத்துங்க. மோகினி, ரொம்ப அழகா இருக்க. நான் உன்கிட்ட உன்னை கேட்கணும் தான் இங்க வந்தேன். நான் உன்னை சந்தேகப்படுறேன்னு உனக்கு தெரிஞ்சதுல இருந்து நிச்சயமா நீ ரொம்ப சங்கடமா ஃபீல் பண்ணுவல்ல. ஆனா தயவு செஞ்சு என்ன நம்பு, இதுக்கு பின்னாடி எந்த தப்பான காரணமும் இல்ல. நாங்க எல்லாருமே அமர நினைச்சு ரொம்ப கவலைப்படுறோம். அதான் வேற ஒண்ணும் இல்ல. ஒருவேளை என் இடத்துல நீ இருந்தாலும் இதைத்தான் பண்ணுவேன் மோகினி. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒருவேளை நான் உன்னை ஏதாவது புண்படுற மாதிரி பேசியிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு. நீங்க எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க சீமாக்கா? ப்ளீஸ், நீங்க மன்னிப்பு கேட்டு என்ன தயவு செஞ்சு அவமானப்படுத்தாதீங்க. நான் உங்களை ரொம்ப பெரியவங்களா நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் அமருக்கும் உங்க மேல ரொம்ப மரியாதை இருக்கு. அது வந்து மோகினி, உங்க கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு. நீ கோயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கல்ல? என்னோட பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா, அப்படியே ராஜகுமாரி மாதிரி. இன்னொரு வீட்டுக்கு இவ மருமகளா போறாங்கறத இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால நம்பவே முடியல. ஆமா. அப்புறம் நான் இங்க வந்த விஷயத்த மறந்துட்டேன். என் பொண்ணு அழக பார்த்து நான் வந்த விஷயத்தையே சொல்ல மறந்துட்டேன். பிரேம் அந்த ரூம்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? அவர் ஏதோ உங்ககிட்ட முக்கியமா பேசணும்னு சொன்னாரு. மோகினி, நான் இப்ப வந்துடுறேன். மோகினி கோயிலுக்கு போறதுக்கு ரெடிங்கிறா. ஒருவேளை நான் தான் தப்பா நினைச்சிட்டேனோ? ஷாலினி, நீ ரவிய தவிர வேற யார பத்தி யோசிக்க மாட்டேல்ல? இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது யாரு, என்ன, எதுக்காக உன்னை பழி வாங்கணும்னு நினைக்க? பிரேம் எங்க இருக்கீங்க? எங்க போயிட்டாரு? ஒருவேளை எனக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு வெளியே நிக்கிறார் போல இருக்கு. போய் பார்த்தலாம். அட, இந்த கதவு எப்படி திடீர்னு தானா க்ளோஸ் ஆயிடுச்சு? யாராவது கதவை திறங்க. பிரேம் எங்க இருக்கீங்க? அமர், நான் கத்துறது கேக்குதா? தயவு செஞ்சு கதவை திறங்க. நான் இங்க ரூம்குள்ள மாட்டிக்கிட்டேன். அந்த கருப்பு பொண்ணு இங்கே தான் இருக்கு. தயவு செஞ்சு கதவை திறங்க. சீமாக்கா, மோகினி வராத, அங்கே இரு. இந்த பூனை உன்னை ஏதாவது செஞ்சிடும்.
சர்ப்ரைஸ். உன்னை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சீமா. உனக்கு தெரியாதுல்ல, உன்னோட மிகப்பெரிய எதிரி யாருன்னு உனக்கு தெரியாதே. உன்னோட இந்த புத்திசாலித்தனம் தான். அது ரொம்ப அதிகமா வேலை செய்யுது. ஆனா அதோட வேகம் தான் உன்னை பெரிய பெரிய பிரச்சனையில மாட்ட வைக்குது. இப்ப நீயே சொல்லு, உனக்கு முன்னாடியே இந்த சந்தேகம் வந்திருந்ததுன்னா நானும் எங்க அம்மாவும் சூன்யக்காரிங்க தானே, அப்ப நீ எங்களை பார்த்து பயந்து தானே இருக்கணும். ஆனா பயப்படலையே. நீ என்னடா அண்ணா உன்னோட சந்தேகத்தை எல்லார்கிட்டயும் சொல்லி தொலைச்சிட்ட. உன்னோட அதிவேகமா செயல்படுற உன்னோட புத்தி கிட்ட கூட நீ ஒரு நிமிஷம் கேட்கலையே. அப்படி நாங்க உண்மையான சூன்யக்காரிங்க தானே. நாங்க இந்த சூன்ய சக்தியை வச்சு உன்னை என்னெல்லாம் பண்ண முடியும்னு நீ யோசிக்கல. அப்படின்னா நான் உன்னை பத்தி சந்தேகப்பட்டது சரிதான். நீயும் உன்னோட அம்மாவும் சூனியக்காரங்கிறது உறுதியாயிடுச்சு. நான் உன்கிட்ட இவ்ளோ நேரமா எவ்ளோ தெளிவா சொல்றேன், இப்ப கூட உனக்கு புரியல பாத்தியா? அதாவது நானும் எங்க அம்மாவும் உண்மையான சூன்யக்காரிங்க தான். நீங்க எல்லாரும் நான் தான் சூனியக்காரின்னு என் மேல சந்தேகப்படுறீங்க. ஆனா இது உண்மை இல்ல. இவளும் இவளோட அம்மாவும் தான் நிச்சயமா சூனியக்காரிங்க. இவங்க 2 பேரும் இவங்களோட சக்தியை அதிகம் பண்ணிக்கிறதுக்காக என் புருஷனையே பலி கொடுத்துட்டாங்க. அப்படின்னு அன்னைக்கு அந்த அந்த பொம்பளை சொன்னதெல்லாம் உண்மையாவே சரிதானா? நீங்க 2 பேரும் பண்ணதையெல்லாம் அந்த பொம்பளை மேல தூக்கி போட்டுட்டீங்கல்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து உயிரை எடுத்துட்டீங்கல்ல. ஆமா, எதுக்காக நீங்க 2 பேரும் இப்படி பண்றீங்க? என் குடும்பத்து மேல உங்களுக்கு எல்லாம் என்ன பாக இருக்கு? அதோட அமர் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சான்? அமரா? அமர் எங்களோட சதுரங்க விளையாட்டுல ஒரு சின்ன காய், அவ்வளவுதான். நான் உண்மையா குறி வச்சது உன்னோட பிரேம் மேல. பிரேமையா? ஆமா சீமா, அமர கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது ஒரு சின்ன டிராமா தான். என்னோட உண்மையான விளையாட்டை பிரேம் கிட்ட இருந்து ஆரம்பிக்க போகுது. இது பருமோகினி, என் குடும்பத்து ஆளுங்க உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. தங்கள ஒருத்தியா தானே உன்னை கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனா நீ ஏன் எங்களுக்கு எந்த அளவுக்கு கெடுதல் பண்ணிட்டு இருக்க? அந்த அளவுக்கு எங்க மேல உனக்கு என்ன பாக? ஏன் எங்களை எல்லாம் எதிரிங்களா பாக்குறீங்க? எதிரிங்களா? நீங்க என்னோட தவத்தை கலைச்சிட்டீங்க. அந்த சஞ்சனாவை காப்பாத்தாம இருந்திருந்தா நான் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்க மாட்டேன். நீ மட்டும் அப்படி செய்யலனா இந்த சூன்யக்காரியோட பார்வை உன்னோட குடும்பத்து மேல பட்டிருக்கவே பட்டிருக்காது. நாங்களும் ரொம்ப சந்தோஷமா எங்க சூன்ய வேலையை செஞ்சிருப்போம். இப்ப அடுத்ததா உன்னோட திட்டம் என்ன? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? உன்னோட கேரக்டர் இதோட ஒரு முடிவுக்கு வரப்போகுது செல்லும். உனக்கு புரியலையா? இந்த பூனையை பாரு, என்னோட செல்ல பூனைக்குட்டி. இப்போ உன்னை வேட்டையாடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்க. உன்னை வேட்டையாடி கொல்ல போகுது. உன்னோட உயிரை இப்ப எடுக்க போகுது. எனக்கு நல்லா தெரியும்
இப்போ உன் மனசுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன பண்ண முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட உயிரே உன்னை விட்டு போக போகுது. அதுக்கப்புறம் ஆவியா வந்து உன்னோட பதில தேடிக்கும். என்ன சொல்ற? இன்னும் புரியல? உன் பிரேமோட கழுத்துல அந்த ஆணியோட அடையாளம் எப்படி வந்ததுன்னு? நான் தான் செஞ்சேன். நான் தான் என்னோட மந்திர தந்திரங்களால பிரேமோட கழுத்துல அந்த அடையாளத்தை உருவாக்கினேன். அது மட்டும் இல்ல, நீ இறந்து போனதுக்கு அப்புறம் நீ நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. உன்னோட இந்த பரத்வாஜ் குடும்பத்தை நான் என்ன பாடுபடுத்துறேன்னு பாரு.